வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு ஈஸியான மட்டன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுட்டு, ஆயில் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 5 துண்டு கிராம்பு, 2 துண்டு பட்டை அதை போட்டு அதையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு, முழுசாக கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம், அது ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதுவும் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இது நல்லா சிம்மில் வச்சு வதக்குங்க. இது தீஞ்சிடக்கூடாது. இது இந்த அளவுக்கு வந்த பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவையும் சேர்த்து அதோட வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் கடைசியில் ஒரு சீக்ரெட் டிப் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு தேங்காய் இருக்குது இல்லையா, தேங்காவையும் நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். நான் கறி மசாலா தூள் ஆட் பண்ணலை. இதில் நான் பட்டையும் கிராம்பு போட்டிருக்கிறதுனால கறி மசாலா ஆட் பண்ணலை. ஒரே ஒரு ஏலக்காய் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஆற விட்டுருங்க. ஆற விட்டதும் மிக்ஸி ஜாரில் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுட்டு, ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எலும்பு கறி எடுத்திருக்கேன். எலும்பும் கறியும் கலந்து எடுத்திருக்கேன். வெறும் எலும்பாக சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது, எலும்பு கறியும் கலந்து எடுத்திருக்கேன். அதை அந்த ஆயிலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 பெரட்டு எடுத்துட்டு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு 2ஐயும் கலந்து சேர்த்துருக்கேன் விழுத அரைச்சி. இந்த கறி வேகிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த கறி வேகிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூளும் சேர்த்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு சூப் எடுக்க போகிறதுனால அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா இருக்குன்றதுக்காக சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எப்பயும் போல் நம்ம வீட்டிலையே அரைச்சது தான் சேர்த்துருக்கேன். இது நம்ம எண்ணெயெல்லாம் அதிகமாக ஊற்ற தேவையில்லை. ஏன்னா அதில் கொழுப்பும் கலந்துருக்கிறதுனால அதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்க வேண்டாம். மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு, கொத்தமல்லி தழை தூவிட்டு 2 பெரட்டிட்டு ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய டம்ளரில் நான் சேர்த்துருக்கேன் 1.5 டம்ளர் அளவுக்கு. ஏன்னா சூப் எடுக்க போகிறதுனால தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 2 விசில் வேக விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு 2 விசில் வேக விட்டுக்கோங்க. மட்டன் குழம்புக்கு நம்ம எப்பயுமே எலும்பு சேர்த்தோம் அப்படின்னா அந்த சூப்பு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதிகமாக தண்ணியும் எடுத்துடக்கூடாது. ஒரு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறணும். ரொம்ப அதிகமாக எடுத்துட்டோன்னா அந்த குழம்பு டேஸ்ட்டு கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலே ரியாலிட்டி தான். கண்டிப்பாக டேஸ்ட்டு கொடுக்காது. ஏன்னா அந்த சாறில் இருக்கிற டேஸ்ட்டு ஃபுல்லாகவே நம்ம எடுத்துட்டோன்னா குழம்புல அந்த டேஸ்ட்டு வராதுன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி சக்கை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நான் அந்த பேஸ்ட்டெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்ச வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் நான் 2 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வதங்கினதும் நான் கட் பண்ணி தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கையும் மசாலாவோட பெரட்டி எடுத்துட்டு, இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம்ல 2 விசில் போட்டு, அந்த மட்டனை அப்படியே அந்த மட்டனில் இந்த வதக்கி வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு கொதி விடுங்க. இல்லைன்னா ஒரு விசில் விடுங்க. நான் ஒரு விசில் சிம்மில் வச்சுட்டு விட போகிறேன். ஏன்னா மட்டன் ரொம்ப வேக வச்சிட்டோம்னா ரொம்ப குழஞ்சிரும், தண்ணியாக ஓடிரும்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு விசில் மட்டும் வச்சுருங்க. ஏன்னா பச்சை வாசம் போடணும்ல, அதனால தான். ஒரு விசில் மட்டும் வச்சு இறக்கி பாருங்கள். இப்போ நான் மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு விசில் வைக்க போகிறேன். நல்லா பாருங்களேன், இப்போவே அந்த நல்லி எலும்பு போட்டது எல்லாமே உடஞ்சி வந்துருச்சு. 2ஆவே உடஞ்சிருச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஸ்டேஜ், அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வருதில்ல, இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு விட்ருங்க. எனக்கு உரப்பு பத்தலைன்றதுனால கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் தான்.
ஏன்னா உப்பு காரம் எல்லாமே பார்த்தேன், உரப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு விசில் வச்சுட்டு இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்ரெட்டான டிப்ஸ் என்னென்னா, மட்டன் நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு தயிரும் நெய்யும் சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். தேங்க்யூ.